ads, one of the important topic in digital marketing. நான் எப்பவுமே 3 சொல்லுவேன். SEO, Google Ads, Meta Ads. இது 3 வந்து ரொம்ப ரொம்ப important when you look at the job description of each company. ஓகேங்களா, நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுல வந்திருக்கு. கூகுள் ஆடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய கூகுள் ஆட்லாம் ரொம்ப வந்து ஐடில அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான் வந்து ஆட் எல்லாம் கொடுப்பாங்க. மீதி எல்லாம் நம்மளோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஆர்கானிக்கா பண்றதுக்கே யாரும் வர மாட்டாங்க. எப்பவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டா பிரிக்கும். ஒன்னு ஆர்கானிக், இன்னொன்று வந்து பெய்டு அப்படிங்கிறது தான் பிரிக்கும். ஸோ ஆர்கானிக்ல நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்றோம். கூகுள் மை பிஸ்னஸ், SEO, ஆர்டிகல் ரைட்டிங், இமெயில் கேம்பெயின், இஃப் இட் இஸ் ஆர்கானிக், அதுலேயும் பெய்டில் இருக்கு. சோசியல் மீடியா போஸ்டிங், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கானிக்கா. பட் இது மட்டுமே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய இன்னோவேட்டிவா நீங்க பண்ணணும். இன்னைக்கு இமேஜஸ்க்கு வந்து வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. நம்ம வந்து டெய்லி இமேஜஸ் நான் பண்ண சொல்றேன். அதனால ரீல்ஸ் மாறுங்கன்னு நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன். இமேஜஸ் வந்து இன்னைக்கு வந்து அக்செப்டன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரியா 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்ல பார்க்கணுங்கிறது ரெடி ஆயிட்டாங்க. ஸோ கோ மோர் இன்டு ரீல்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க மறுபடியும் மாத்திக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாத்துங்க. இது பெய்ட்ல வந்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம பே பண்ணணும். மோஸ்ட்லி கூகுள் அண்ட் மெட்டாஸ் தான் ரெண்டு தான் ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிறது. அன்லஸ் நீங்க அமேசான்ல ஏதாவது செல் பண்றீங்கன்னா அமேசான்ல போய் நீங்க ஆட் கொடுக்கலாம். பட் அவுட் சைட் அமேசான் லீட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட் அண்ட் மெட்டா ஆட்ஸ். இதுல வந்து கூகுள் ஆட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும், பட் கன்வர்ஷன் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்கும். மெட்டா ஆட்ஸ் காஸ்ட் கம்மியா இருக்கும், கன்வர்ஷன் ரேட் கொஞ்சம் கம்மியாகும், ரேட்டும் கம்மியாகும், கன்வர்ஷன் ரேட்டும். லிங்க்டின் ஆட்ஸ்ல கொடுக்குறாங்க மோஸ்ட்லி ஃபார் B2B, பிசினஸ் டு பிசினஸ் கொடுக்குறாங்க. அது இட்ஸ் மோர் காஸ்ட்லி தென் கூகுள் அண்ட் மெட்டா. ஸோ அதனால ஒன்லி ஸ்பெசிபிக் கம்பெனிஸ் டு ரீச் ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் மட்டும்தான் வந்து லிங்க்டின்ல போவாங்க. ஈவன் தோ இப்போ நம்மளோட கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மெயின் ஆடியன்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிங்க்டின்ல இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்ல ப்ராப்ளம். ஸோ அதனால கூகுள் ஆட் அண்ட் ஃபேஸ்புக் ஆட் ரெண்டு வந்து காமனா இருக்கு. ஸோ இதுல நீங்க போகணும் அப்படின்னா ads.google.com அப்படின்னு வந்தீங்கன்னா இப்ப மாத்திட்டாங்க, business.google.com. இந்த லிங்கை நான் போடுறேன். இதோட ஒரு சின்ன ஒரு ஆஃப் த ரெக்கார்ட், நாட் ஷோர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட், பட் ஒரு ஆஃப் த ரெக்கார்ட்ல சொல்லுவாங்க. கூகுள் வந்து இனிஷியலா இந்த early stages 2000 early stagesல வந்து பாத்தீங்கன்னா பில்ட் அ வெரி குட் ப்ராடக்ட். ஒரு சர்ச் என்ஜின்லாம் நல்லா பண்ணிட்டாங்க, நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. பட் அவங்க வந்து இன்னும் வந்து மணியா மாத்தணும், இல்ல ஸ்கேலபிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாங்க. யாரு? லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பிரிண்ட். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை கான்டாக்ட் பண்ணி இவங்க தான் சிஇஓ வரணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்றாங்க. எரிக் ஸ்கிமிட் அப்படின்ட்டு ஒரு பர்சன். ஸோ அவரு தான் வந்து சிஇஓ வந்தா நம்ம கம்பெனி நல்லா இருக்கும் அப்படிங்கிற இதுக்கு முடிவு பண்றாங்க. இவர் வந்து ஆல்ரெடி சன் சோலாரிஸ் அப்ப இருந்த ஒரு கம்பெனில பெரிய லெவல்ல இருந்தாரு, மறுபடியும் வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணாரு. இவங்களுக்கு ஒரு கால் லெட்டர் அனுப்புறாங்க, இந்த மாதிரி எங்களோட கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்ட்டு அனுப்புறாங்க. பட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வெரி ஸ்டார்ட் அப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டிங்ல எல்லாமே சொன்னோம். இவர் யோசிக்கிறாரு, இருந்தாலும் இன்டர்நெட் வருது, இப்ப கூகுள்ங்கிற கம்பெனி நம்மளை கூப்பிடுறாங்க, சரி ஒரு வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. வீட்டுல வந்து ஒய்ஃப் எல்லாம் சொல்றாரு, என்னங்க இவ்வளவு பெரிய இதுல இருந்துட்டு இப்ப ஆரம்பிச்ச கம்பெனில போய் நீங்க ஜாயின் பண்றீங்களே, மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இல்ல ஏதோ சம்திங் இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வீக்கெண்ட் ஃபிளைட் பிடிச்சி போய் இன்டர்வியூல அட்டன் பண்றாரு. தே ஆர் ஷோயிங் வெரி குட் பிரசன்டேஷன், எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் வர்றாங்க என்ன அப்படின்னு. 2000 early ஸ்டேஜஸ்ல ஸ்டார்டிங் ஆஃப் இன்டர்நெட் எல்லா பக்கம் நம்ம இந்தியாவில எல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரௌசிங் சென்டர் போய் தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்த சமயம். பட் அவர் முடிவு பண்றாரு ஃபியூச்சர் இதுதான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு ஹவு டு ஜென்ரேட் மணி அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. யோசிக்கிறப்ப இவரும் இவரோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. தென் ஆஃப்டர் கமிங் ஹோம் இஸ் வில்லிங் டு ஜாயின் தேர்.
நான் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து பிரபலமாக வர்றது. என்ன அப்படின்னா யூசர் வர்றாங்க, நீங்க அந்த யூசர்கிட்ட நீங்க பணம் வாங்குனீங்க அப்படின்னு, ஏன்னா இதெல்லாம் எர்லி ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்நெட்ல யூசர்ஸே உங்களுக்கு கம்மி. அந்த யூசர்ஸ்ல போய் நீங்க பணம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூஸ் பண்றதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்டர்நெட் யூஸ் பண்ணி கூகுள்லயோ இல்ல சர்ச் பண்ற பர்சன்ஸ் நம்ம வாங்கக்கூடாது. அவங்க யாரை தேடுறாங்களோ, இஃப் தேர் பிசினஸ் பீப்புள், நான் ஒரு ஹோட்டல்ல தேடுறேன் அப்படின்னா, அப்ப அந்த ஹோட்டல் வந்து பிசினஸ் பீப்புள், அந்த மாதிரி பீப்புள்கிட்ட வில் ஷோ ஆஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட், வில் கெட் மணி அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. ஸோ அப்படிதான் வந்து ஸ்லோவா வந்து கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இவரை பத்தி நீங்க கூகுள்ல தேடலாம், எரிக் ஸ்கிமிட் அப்படின்ட்டு. இட்ஸ் அன் அமெரிக்கன் கம்ப்யூட்டர் என்ஜினியர் who was the chief executive of Google from 2001 to 2011. இப்போ கம்பெனியே எப்போ ஆரம்பிச்சாங்க, 98ல ஆரம்பிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். 2011 வரைக்கும் இவர் தான் சிஇஓவா இருக்கு. ஸோ இப்போ சிஇஓ யாரு? சுந்தர் பிச்சை. இப்போ வந்து கூகுளுக்கு மேல ஒரு கம்பெனி உருவாக்கிட்டாங்க, ஆல்பபெட் அப்படின்ட்டு உருவாக்கிட்டாங்க. அதுக்கும் அவர் தான் சிஇஓ. ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தவங்க ஃபவுண்டர்ஸே இருந்தாங்க. இப்போ கூகுள் சிஇஓ ஃபார் ஆல்பபெட் அண்ட் கூகுள் வந்து இவர் தான், சுந்தர் பிச்சை தான். இவரு இருந்த அந்த பதவியில தான் இப்ப இருக்கிற நம்மளோட சுந்தர் பிச்சை இருக்காங்க. கம்மியான ஆளு தான் இருக்காங்க கூகுள் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, கம்மியான ஆளு. இவரு தான் அந்த கான்செப்ட்ல அப்படியே கொஞ்சம் மாத்தினாரு. முதல்ல வந்து எல்லாருமே ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க கூகுள்ல. இப்ப வந்து நீங்க என்ன இதுக்காக ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிட்டு பேமெண்ட், கார்டு பேமெண்ட்ல நீங்க ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை அலோவ் பண்றாங்க கூகுள் ஆடுக்குள்ள போறோம். ஸோ நீங்க கிரெடிட் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ கொடுத்து உள்ள போனீங்கன்னா தான் உங்களால ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க அந்த கார்டை இனிமேல் வந்து நீங்க ஒரு கமிங் டு ஒர்க், ஸோ இனிமேல் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி பழகிக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஆனா அதை கேன்சல் பண்ற இடத்துல கரெக்டா கேன்சல் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் வந்து நாலேஜா பாருங்க, இந்த இடத்துல கார்டு டீடைல்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்து, ஏன்னா அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, இப்ப நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு, உங்களுக்கு அந்த கிரியேட் எப்படி பண்றேங்கிற ஒரு இது இல்லாம போயிடும், ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போயிடும். ஸோ அதனால போனீங்க அப்படின்னா நியூ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா இதெல்லாம் நான் வச்சிருக்கிற அக்கௌண்ட், அதுக்கு நிறைய இருக்கு அந்த இதுல. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கணும். ஆட் யுவர் பிசினஸ் இன்ஃபோ அப்படிங்கிறாங்க. கூகுள் ஆட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத சொல்றேன். கூகுள் ஆட் வந்து கூகுளோட அஃபிலியேட்டட் சைட்ஸ் நிறைய இருக்கு. ஐ மீன் பார்ட்னர் சைட்ஸும் கூகுளோட ஓன் சைட்ஸும் அதிகமா இருக்கு. யூடியூப் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பிளே ஸ்டோர் கூகுளோட தான், சர்ச் கூகுளோடது, யூடியூப் டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நீங்க மை பிசினஸ் அதுக்கு நீங்க ஆட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க பண்ணலாம். ஆட் யுவர் பிசினஸ் இன்ஃபோ அப்படிங்கிறாங்க. அடுத்து செலக்ட் யுவர் கேம்பெயின் கோட். நீ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இது பண்றப்ப எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கிரியேட் பண்ண சொல்றாங்க. கிரியேட் யுவர் ஆட், சூஸ் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் பட்ஜெட், ஃபைனலைஸ் அண்ட் லான்ச் யுவர் கேம்பெயின். இது ரொம்ப சிம்பிளா இவங்க சொல்லிட்டாங்க. வாட் இஸ் யுவர் கோல், சூஸ் யுவர் ஆடியன்ஸ், லான்ச் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லிட்டாங்க. பட் நான் உள்ள போறப்ப நிறைய உங்களுக்கு ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கலாம். பிஃபோர் கிவிங் டு கூகுள் டாப் லெவல் பாத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கூகுளுக்குள்ள போய் ஆட் கிரியேட் பண்ணணும்னா ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்ல தான் யூ வில் பி ரீசார்ஜிங் த அமௌண்ட். கூகுள் ஆட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மணி உள்ள போட்டுறீங்க, அதோட வேலட் மாதிரி எடுத்து உள்ள போட்டுறீங்க 5000 3000 அப்படின்ட்டு. அதுல இருந்து மணி குறைஞ்சிட்டே வரும் உங்களோட ஆட் ரன் ஆக. இன்னொன்று வந்து யூ கேன் ஆட் யுவர் கிரெடிட் கார்டு, போஸ்ட் பெய்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எவ்ரி மந்த் ஒரு பில்லிங் மாதிரியும் தர்றாங்க. பட் பெட்டர் கோ வித் ப்ரீபெய்ட். நீ போஸ்ட் பெய்டு ஆப்ஷன் போவீங்க, எப்போ எவ்வளோ காசு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ப்ரீபெய்ட்னா நம்ம ரீசார்ஜ் பண்றதா நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ வித் ப்ரீபெய்ட் பேமெண்ட் கேட்ல நீங்க ஆட் பண்றோம்.
ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டாப் லெவல் லேயர். ஸோ நான் சொன்ன ஒரு பில்லிங் எல்லாம் நீங்க வந்து இங்க தான் ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஆட் அக்கௌண்ட் இப்போ நான் ஆப்பிள் டெக்னாலஜின்னு வச்சிருக்கேன். நான் மல்டிபிள் கிளைண்ட்ஸ்க்கு இதவே யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஈத்தர் இன்ஃபோடெக், மெரிடா டெக் மீன்ஸ்ல வேற 2 கம்பெனிகளை யூஸ் பண்றேன்னா, என்னோட அமௌண்ட் நான் ரீசார்ஜ் பண்ணேன்னா உங்களுக்கு கிளாரிட்டிக்கே இருக்காது. கிளாரிட்டிக்கு இருக்காது. அதாவது இந்த அமௌண்ட் வந்து இந்த ஆடுக்கு போதா, இந்த கேம்பெயினுக்கு போதா, யாருக்கு போகுது அப்படிங்கிறது இருக்காது. ஸோ பெட்டர் ஒரு கிளைண்ட் ஒரு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. தனித்தனியா அவங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஆமா. இப்ப நீங்க உங்களோட ஒர்க்கு பண்றீங்கன்னா ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நீங்க வேற ஒருத்தருக்கு ஒரு ஆட் கிரியேட் பண்ணி தரீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிளைண்ட் வந்து ஒரு கிளைண்ட் சொல்றாங்க அவருக்கு ஆட் அக்கௌண்ட் பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது எனக்கு ஆட் ரன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்தாங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா பில்லிங்ல இருந்து எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த அமௌண்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க உங்களோட ஆடுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும் பேரலா அவங்களுக்கும் போகும். அமௌண்ட் வந்து அப்புறம் அவங்ககிட்ட நீங்க ஒரு பில்லிங் அவங்களுக்கு அனுப்பணும் எவ்வளவு ஆயிருக்குன்னு நீங்க அனுப்பணும்னா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அனுப்புற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கும். அதனால தான் கிளாரிட்டி பர்பஸ்க்கு தனியா பண்றதுனால ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னா எதுக்கு இன்னொரு ஆட் அக்கௌண்ட் நம்ம பண்ணிக்கலாம். பட் பெட்டர் கோ ஃபார் செப்பரேட் ஆட் அக்கௌண்ட். ஒரு கிளைண்ட்டுங்கிறப்ப அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே நீங்க பண்றப்ப ஒரு தனித்துவமா இருக்கும். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட் கீழே வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கதான் நீங்க கோல் எல்லாம் செட் பண்ணுவீங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த ஆட் ரன் பண்றீங்க. தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், ஆர் ஆனிவர்சரி கேம்பெயின் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம பண்றோம். லீடு 10ல மந்த் அண்ட் மோர் ஃபார் மோர் லீட்ஸ். அப்போ உங்களோட கோல் வந்து செட் பண்றது எல்லாமே இந்த கேம்பெயின் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே சர்ச் ஆட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு, கேம்பெயின் அப்படிங்கிறது நீங்க தீபாவளிக்கு ஒண்ணு நடத்தலாம். மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வச்சுக்கலாமான்னா எஸ். கேம்பெயின் 1, கேம்பெயின் 2 இந்த மாதிரி மோர் தென் 1 கேம்பெயின் வச்சுக்கலாம். ஏன்னா தீபாவளிக்கு நீங்க ரன் பண்ணது ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பிளாக் ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா அதுக்கும் ரன் பண்றதுனால நீங்க ரன் பண்ணிக்கலாம். அதனால கோல் நீங்க வந்து இதுல வந்து லீட் கோல்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஒன்லி அவேர்னஸ் ஒரு கோலா வச்சுக்கலாம். இல்ல சேல்ஸ் கோலா வச்சுக்கலாம். ஸோ அதனால கேம்பெயின் எவ்வளவு வேணாலும் இருக்கும். ஆட் குரூப்புங்கிறது என்னன்னா இதோட சப்செட். இதுல வந்து நம்ம பட்ஜெட்ல இருந்து வேற இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது கீவேர்ட்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது இந்த ஆட் குரூப்புக்கு எல்லாம் நார்மலா பண்ணணும். அதோட சப்செட் நீங்க வந்து இப்ப ஸ்ரீதேவி ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா நான் வந்து தீபாவளிக்கு நான் பண்றது ஒரு கேம்பெயினா வச்சிருக்கேன். லீட் ஜென்ரேஷன் ஒரு கோல்ல. இங்க வந்து ஆட் குரூப்ல நான் வந்து என்னன்னா ஜாப் அஷ்யூர்ட்னு ஒன்று நான் ரன் பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்து ஜாப் அசிஸ்டன்ஸ்னு ஒன்று ரன் பண்ணுவேன். இதுலயே வந்து வேற ஒரு இது பண்ணுவேன். ஜாப் அஷ்யூரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு டார்கெட் பண்ணுவேன். 30க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு டார்கெட் பண்றதுன்னா அது இன்னொரு ஆட் குரூப். ஸோ சப் இது பண்ணிட்டே வர்றதா. ஸோ அதனால ஆட் குரூப் வந்து ஒரு கேம்பெயினுக்கு கீழே மல்டிபிள் ஆட் குரூப் இருக்கலாம். நான் ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் போட்டோன்னா நீங்க அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது வந்து லெட்ஸ் சே ஆப்பிள் டெக்னாலஜி. இந்த ஆட் அக்கௌண்ட் வந்து ஆப்பிள் டெக்னாலஜிக்கு. இந்த கேம்பெயின் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் பைத்தான். ஜஸ்ட் ஒரு நேம் தான் நம்ம கொடுக்குறோம். பைத்தான் கோர்ஸுக்கு நான் லீட் ஜெனரேட் பண்ண போறேன். இந்த ஆட் குரூப் வந்து என்னன்னா ஜாப் அஷ்யூர்ட் ஜாப் அசிஸ்டன்ஸ். நான் இந்த மாதிரி 2 இதை வைக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டென்ட்ல இருந்து எல்லாமே மாறும். கண்டென்ட்ல இருந்து எல்லாமே மாறும். ஏன்னா ஜாப் அஷ்யூர்டுக்கு நான் வேற மாதிரி சொல்லுவேன். 100% அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஜாப் அசிஸ்டன்ஸ்க்கு நல்லா படிங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி. ஸோ அதனாலதான் 2 ஆட் குரூப் நான் வந்து பண்றேன். இப்போ ஒரு ஆட் குரூப் கீழே என்ன வரலாம் அப்படின்னா ஆட்ஸ் வரலாம். ஆடுங்கிறது என்ன ஒரு ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வர்றதா ஆட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு கீழே ஒரு ஆட் வரலாம்.
இப்போ பைத்தான் லீடுங்கிறது ஒரு கேம்பெயின். அது கீழே யூ கேன் கெட் ஆட் குரூப் 1 ஜாப் அசிஸ்டன்ஸ், ஜாப் அஷூரன்ஸ் அப்படிங்கிற 2 ஆட் குரூப். இந்த ஆட் குரூப்புக்கு கீழே ஆட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். அதாவது ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஜாப் அஷ்யூர் அப்படின்ட்டு ஒன்று ரன் பண்றோம். இன்னொன்று வந்து அதுலயே வந்து ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி நம்ம ஆட் ரன் பண்றோம். அவ்வளவுதான், அது காமிக்கிறோம். இந்த ஆடு கீழே வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஒருவேளை சர்ச் ஆட் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த கீவேர்டு போட்டா எனக்கு இந்த ஆட் வரணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றது அந்த கீவேர்ட்ஸ். நான் பைத்தான் ரன் பண்ணி ஜாவா போட்டா என்னோட ஆட் வரக்கூடாது. அப்ப நான் கீவேர்ட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். இந்த கீவேர்டுக்கெல்லாம் மட்டும் என்னோட ஆட் கொண்டு வாங்க அப்படின்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். எல்லா இதுக்கும் வர வேண்டாம் அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு ஆடு கீழே இது வரும். இப்ப நீங்க ஜென்ரலா வந்து நான் போறோம் பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு மட்டும் தேவை. இதுதான் ஸ்பான்சர்ட் வருது பாத்தீங்களா, இதுதான் ஆட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஸ்பான்சர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஓகே, ஸோ டாப் ஆஃப் த பேஜ்ல கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாட்டம் ஆஃப் த பேஜ்லயும் ஸ்பான்சர்ட்னு வரும். ஸோ இப்போ பாட்டம் ஆஃப் த பேஜ்ல பாருங்க 1 2 3 காமிக்கிறாங்க. டாப் ஆஃப் த பேஜ்ல பாருங்க 1 மட்டும் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து வேரி டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன், எத்தனை அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. பட் உங்களுக்கு எவ்வளவு வரலாம்னா மேல 4 கீழே 4 உங்களுக்கு வரலாம். கூகுள் பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ல மேல மேக்ஸிமம் 4 வரலாம், கீழே மேக்ஸிமம் 4 வரலாம். மேல வந்ததே கீழே வரலாம். செகண்ட் பேஜ் போனீங்கன்னாலும் இப்போ நம்ம பாருங்க ஆட் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் பேஜ்லயே அது வருது, பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு வருது. கீழே அவங்களே வர்றாங்க. ஒரு கியூரியாசிட்டி தேர்ட் பேஜ் போனோம், எதுவும் இல்லை. தேர்ட் பேஜ்ல இவங்க மட்டும் மறுபடியும் வர்றாங்க, கீழே மட்டும் வர்றாங்க. அப்ப இந்த ஸ்பான்சர்ட்னு போட்டு வர்றது நம்ம ஆட் டிஃபைன் பண்றப்ப இங்க ஒண்ணு மட்டும்தான் வருது, ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தோணும். இங்க அவங்களே திருப்பி வர்றாங்க. யுடமி அப்படிங்கிற கம்பெனி செகண்ட் வருது, இங்க கீழேயும் செகண்ட் வருது. அப்ப இந்த ரேங்கிங் ஆஃப் த ஆட் வந்து கூகுள் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? இவங்களும் பே பண்றாங்க, பெசன்ட் டெக்னாலஜிஸ், யுடமி பே பண்றாங்க கூகுள், அதனாலதான் ஆட்ல வர்றாங்க. ஆனா இவங்க ஏன் முன்னாடி வர்றாங்க, இவங்க ஏன் பின்னாடி வர்றாங்க? ஒரு ஜெனரல் சைக்காலஜில என்ன தோணும் உங்களுக்கு இப்படி இருந்ததுன்னா, இந்த கம்பெனி ஏன் நம்பர் 1, இந்த கம்பெனி ஏன் நம்பர் 2? அவங்களோட பேஜ்ல கண்டென்ட் ப்ராப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க கூகுள் ஆட்ஸ்ல ரெகுலரா பப்ளிஷரா இருப்பாங்க. ஓகே, ரெகுலர் பப்ளிஷர், கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அசியூம் பண்ணுங்க. ஏதோ கண்டென்ட் நல்லா இருக்கும். எந்த மாதிரி? ஓகே, அதான் கண்டென்ட் ஒரே இதுல சொல்லிட்டோம். கண்டென்ட் நல்லா இருக்கு, இல்ல அட்ராக்டிவ், அது ஒண்ணு. அடிக்கொருக்க அவங்க ஆட் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால அவங்க முன்னாடி போடுறாங்க. கௌசல்யா, அவங்க பட்ஜெட் ஹைலி பட்ஜெட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? ஹலோ, எனி ஐடியா கௌசல்யா, ஏன் வந்து பெசன்ட் டெக்னாலஜிஸ் முன்னாடி யுடமி செகண்ட்லி வருது அப்படிங்கிறது? சார் அதான் சார் அவங்க பட்ஜெட் ஹைலி பட்ஜெட்டா இருப்பாங்க மேபி. ஹலோ, ஒரே நிமிஷம், வால்யூம் பார்க்கலாம். அப்படின்னா சதீஷ், நான் ஜெனரலா கேட்கிறேன், உங்களுக்கு கூகுள் வந்து ஒரு ஃபேவரிசம் பண்றாங்களா? அப்ப யாரு அடிக்கொருக்கா கொடுக்குறாங்களோ அவங்கள போடுவோம். இப்ப நம்ம போய் ஆட் கொடுக்குறோம்னா அப்ப நம்ம ஆட்ல வரமாட்டோம், ஏன்னா நம்ம எப்பாச்சும் தான் கொடுக்குறோம் ஆட். நான் தான் சொல்றேன், ஒரு ஃபேவரிசம் பண்றாங்களான்னு கேக்குறேன். அதான் கன்சிடரேஷன் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்ப அதுல இன்னொன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவுமே அடிக்கொருக்கா கொடுக்குறோம், இதுல மறுபடியும் கணக்கு போகும், யார் அதிகமா ஆட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போகும். எனிவேஸ், ஸோ மேல 4 கீழே 4, அந்த ஆட் ரேங்கிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். யார் முன்னாடி வர்றது, அந்த 4ல யார் முன்னாடி வரணும்,
இல்ல 4ல வந்து ஒருத்தன் மட்டும் தான் முன்னாடி வர்றாங்க, மீதி பேர்த்த 2 கீழே போடுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு பேர் தான் ஆட் ரேங்கிங் பொசிஷன். ஸோ இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுட்டீங்க, ஒரு இதுல பாத்துடலாம் இது. ஏன்னா அது வந்து வீடியோவா வரும். விச் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் டே டு டே ஒர்க். ஒரு பேசிக் ஒர்க். நான் இப்ப காமிக்க போற ஒரு வீடியோ வந்து ஆட் ரேங்கிங் பொசிஷன் சொல்றது. ஆனா இது வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட், புரியறதும் கொஞ்சம் கஷ்டம். பின்னாடி வந்து நீங்க ஒரு அட்வான்ஸ்டா நீங்க ஒரு ஆட் எல்லாம் கிரியேட் பண்றப்ப இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலா இப்ப நம்மளோட ஸ்ட்ரக்சர் இப்ப காமிச்சோம். கேம்பெயின் 1 பைத்தான் லீட், ஆட் குரூப், ஆட் கீவேர்ட்ஸ். இப்ப நம்ம பெசன்ட் டெக்னாலஜிஸ்னு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? இப்ப இந்த பெசன்ட் டெக்னாலஜிஸ் இந்த 5ல எது நீங்க பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. இல்ல ரியலா பார்க்க முடிஞ்சது நான் கேட்கறது பாரு. இந்த ரியலா இந்த இடத்துல பெசன்ட் டெக்னாலஜிஸ் பொறுத்த அளவுக்கு இதை வச்சுக்கோங்க. இந்த இதுல இப்ப இது பாக்குறீங்களா? இதான் நம்ம கூகுள் ஆட் நம்ம சொல்றோம். பெசன்ட் டெக்னாலஜிஸ். இதுல எந்த லேயர் நீங்க பார்க்க முடிஞ்சது? ஆட் குரூப்ங்கிறது கீவேர்ட். கௌசல்யா சொல்றாங்க கீவேர்ட். எஸ், ஏன்னா பைத்தான் கோர்ஸ்னு ஒரு நம்ம கீவேர்டு கொடுத்தோம். அப்ப இந்த ஆட் வருது அப்படின்னா இந்த கீவேர்டை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்க இந்த கீவேர்டுக்கு நம்ம ஆட் வரணும் முடிவு பண்ணிருக்காங்க. வேற என்ன லேயர்? இந்த ஆட் இருக்கு. இதைத்தான் அந்த ஸ்பான்சருக்கு கீழே வந்து பாத்தீங்களா, இதுதான் இதெல்லாம் சேர்ந்ததான் ஆட். ஸ்பான்சர் ஓவரால் நம்ம கூகுள் ஆட் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த லேயர் தான் ஆட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கீவேர்டு போட்டா இந்த ஆடை ட்ரிகர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க செட் பண்றாங்க பேக் எண்ட்ல. இப்ப இந்த ஆட் குரூப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் கேம்பெயின் இந்த ஆட் அக்கௌண்ட் எல்லாமே கஸ்டமருக்கு தெரியாது. நம்மளோட ஆட் யாரு கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப இது எல்லாமே ஒரு செட்டிங்ஸா மாறிடும். உங்களுக்கு ஆட் கிரியேட் பண்ற செட்டிங்ஸா மாறிடும். கஸ்டமருக்கு விசிபிள் ஆகுறது இந்த 2 போர்ஷன் மட்டும் தான். அது வந்து டிஸ்பிளே, வீடியோ எதா இருந்தாலும் அது ஒரு ஆட் எந்த கீவேர்டுக்கு ட்ரிகர் ஆகுதோ அந்த கீவேர்டு. சம்டைம்ஸ் வந்து நீங்க எல்லா இதுக்கும் ஒரு கீவேர்ட்ல தான் ட்ரிகர் ஆகும். யூடியூப்ல மட்டும்தான் நீங்க கீவேர்டே போடலினாலும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். மற்றபடி சர்ச் ஆட் டைப் ஆஃப் எல்லாத்துலயும் இந்த கீவேர்ட் ட்ரிகர் ஆகும். ஒரு இதுல கீவேர்டு வராமே இருக்கும். வெறும் ஆட் மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. ஸோ கஸ்டமர் கண்ணுக்கு தெரிகிறது, ஒரு என்கொயரிஸ் கண்ணுக்கு தெரியுது, இந்த 2 தான். இதுவும் வந்து என்னன்னா அவங்க சர்ச் பண்றாங்க, அது தெரியறதில்ல, அவங்களும் அந்த கீவேர்டை போடுறாங்க அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, பைத்தான் கோர்ஸ் நான் தேடின இந்த ஆட் வந்தது. மேபி வந்து இப்ப ஷர்மிளா வந்து பைத்தான் ட்ரைனிங் அப்படின்னு சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேல காணும் ஆடு, கீழே காணும். ஸோ கீவேர்டு யூஸ் பண்ணலன்னு நம்ம சொல்லலாம். இது ரெகுலரா ஆகுதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு Recording has been resumed. பைத்தான் ட்ரைனிங்க்குன்னு எதுவும் வரல. பைத்தான் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ். இந்த ஸ்பான்சர் விட்டுருங்க. இது நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க, ஸ்பான்சர்ல யுடமி, எக்ஸ்ப்ளோர் ஐடி, கோர்சரா 3 இது வருது. அப்ப இந்த கீவேர்டு மாறுறப்ப ஆடோட ஸ்பான்சர் அந்த கம்பெனிஸே மாறும். அதுக்காக பெசன்ட் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. பெசன்ட் வந்து பைத்தான் சம்பந்தமா வரணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த கீவேர்ட் ரிலேட்டட்ல ஃபோக்கஸ் பண்ணாம இருந்துருவாங்க. பிகினர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணாம இருந்திருப்பாங்க. இல்ல ஒருவேளை செகண்ட் பேஜ்ல அவங்க வரலாம், ஆனா வரல. அப்ப இந்த எக்ஸ்ப்ளோர் ஐடி, கோர்சரா வந்து வெறும் பைத்தான் கோர்ஸ்னு தேடுற போடலாம். அப்ப எவ்வளவு மாற்றங்கள் பாரு. ஒரு இடத்துல பைத்தான் கோர்ஸ்னு போட்டா ஒரு கம்பெனி வருது, பைத்தான் ட்ரைனிங் வரும். இதே மறுபடியும் பைத்தான் கோர்ஸ்னு போட்டீங்கன்னா மேபி எக்ஸ்ப்ளோர் ஐடி வரலாம், கோர்சரா வரலாம். அப்போ ஒரு இடத்துல அந்த கீவேர்டுக்கு வரணுமா வேண்டாமாங்கிறதே முடிவு பண்றது கூகுள். வந்தா எத்தனாவது இடத்துல வரணும் அப்படிங்கறதை முடிவு பண்றது கூகுள்.
இதுல எந்த ஒரு ஃபேவரட்டிசமோ எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ரேங்கிங் அந்த பொசிஷனிங் எல்லாமே வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. பட்ஜெட், பிட்டிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல பிட்டிங் அப்படிங்கிற முறையில தான் உங்களுக்கு ஆடே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆட் வந்து எல்லா விதமான ஆட் வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்ஷன், பிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஏலம் விடுறது. ஒரு நம்ம சீட்டு எல்லாம் நடத்துறாங்களே வெளியில ஆஃப்லைன்ல கேள்விப்படுவோம், ஏலம் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டிங் அப்படிங்கிறது ஏலம் கூறுறது. எந்த அமௌண்ட்டுக்கு நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு கூறணும்னா இன்னொருத்தங்க ஒரு அமௌண்ட் கூறுவாங்க. அந்த சீட்டு இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிட்டிங். கிட்டத்தட்ட அதே ஃபார்முலால தான் கூகுள் ஆடும் ஒர்க் ஆகுது, ஆர் மெட்டா ஆட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸும் மாறும். அப்போ இந்த ஆக்ஷன் பிட்டிங்ல வந்து என்ன நடக்குதுன்னா, எத்தனை அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த கீவேர்டுக்கு போட்டி போடுறாங்க, யார் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. பட் நம்மளோட நம்பிக்கை என்ன? பொதுவாக யார் அதிகமா பணம் தர்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல வா, செகண்ட்ல வாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். பொதுவாக எல்லா கம்பெனியும் யார் பணம் அதிகமா தர்றீங்களோ நீங்க முன்னாடி. ஏன்னா இது பெய்டு, ஆர்கானிக்கா எதுவும் கிடையாது. ஆனா கூகுள் வந்து அப்படி பண்றது இல்லை. யூடியூப் ஒன்று போடுறாங்க. இது முடிச்சுட்டு நம்ம அந்த பிட்டிங் எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். எக்ஸாக்டா அந்த எக்ஸாக்டா நான் ஒரு பேப்பர் வீடியோ கிடைச்சது. Hi, I'm Howard. சப்போஸ் உங்களுக்கு கேட்கலைன்னா கௌசல்யா அண்ட் தினேஷ் இதுல பாருங்க சாட்ல. மேபி ஹை பட்ஜெட் ஸோ தட் தே ரேங்க் இன் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இதைத்தான் இப்போ நான் ஒரு நிமிஷம் முன்னாடி நான் சொன்னேன். ஸோ நம்ம நார்மலா என்ன நினைப்போம், யார் அதிகமா பணம் கட்டுறாங்களோ அவங்கள நம்ம முன்னாடி போடுவோம். இதுதான் ஹியூமன் சைக்காலஜியில. பட் ஆட் வந்து அப்படி பண்றது இல்லை. அதுக்குண்டான ரீசன் தான் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அகைன் நான் சொல்றேன், இது ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட், தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு. சப்போஸ் நான் காமிக்கிற வீடியோ இங்க உங்களுக்கு ஆடியோ வரலைன்னா நீங்க இதை போட்டு ரன் பண்ணி பாத்துங்க உங்களோட இதுல. கௌசல்யா ஓகே சார். கேரக்டர் ஆன் பண்ணிக்க. கொஞ்சம் இங்கிலீஷ் அந்த அவரோட பேசுறது கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆட்வர்ட்ஸ் ஆப்ஷன் ஹவு கீவேர்ட் பிட்டிங் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு இவர் கூகுள் எம்ப்ளாயி தான் இவர் பேசியிருக்காரு பாருங்க. Hi, I'm Howard. I'm the Chief Economist here at Google. Google uses an auction system to rank the ads that appear in the search results page and to determine the cost for each ad click. In this talk, I'll take you through a general overview of how the ad auction works. First and foremost, Google users want ads they see to be relevant. They don't want to be bothered with ads that aren't closely related to what they're searching for. And advertisers want to show relevant ads so users will actually click on them. Meantime, Google wants to provide a good experience for users and a good value to advertisers so they can come back and use their services again in the future. Now, I'd like to walk you through what a traditional auction looks like. Say we have 4 advertisers competing for space in the search results page, and each has indicated a different amount they're willing to pay for a user to click their ad and visit their website. $4, $3, $2, and $1. I'll refer to these amounts as bids. Now, in a traditional auction, ad positions should be determined exclusively by bids. The highest bidder will get the first position, second highest bidder the second position, and so on. Google uses a variation of what's called a second price auction. And in a second price auction, the buyer doesn't have to pay their full bid. They only have to pay the amount of the next highest bidder below. So in this particular case, the first advertiser was bidding $4. They only have to pay $3, which is the bid of the second highest advertiser. Same thing applies to advertiser 2 and to advertiser 3. This design allows each advertiser to bid their true maximum willingness to pay per click. They only have to pay just enough to beat the competition. Now, in a Google auction, advertisers only have to pay when they actually receive a click, and the order isn't based just on bids. Why? Because we want to show more useful ads in the higher position on the results page.
Because users want to see relevant ads. Advertisers want to present relevant ads to users, and Google wants both advertisers and users to have a good experience so they come back and continue to use our system. So we consider some other factors in addition to an advertiser's bid. The first factor is your expected click-through rate. This is our prediction of how often your ad will be clicked on the show. All across Google, we rely on user feedback to drive decision-making, and user click-through rates tell us what Google users really respond to. By allowing users to vote their clicks, we have millions of people who are helping us to decide which ads are best for each search query. The next factor is your ad's landing page experience. An ad is only useful to users if the landing page it leads to helps them find what they're looking for. A highly relevant landing page yields a higher score. What does a high-quality landing page look like? Well, it should have relevant and original content that helps the user complete their task. It should be easily navigable, be transparent about the nature of your business, how your site interacts with the business computer, and how you intend to use visitors' personal information. Another factor this involves ad relevance. Google determines ad relevance by analyzing the language in your ad to determine how well it relates to the query. This is a way to measure the ad's relevance to the user's search and to make sure that only useful ads are shown. It also prevents advertisers from simply paying their way onto search that's unrelated to their product or service. Your expected click-through rate, the landing page experience, and the ad relevance are all factors that describe the quality of your ad. We also consider the expected impact of any ad formats that may show with your ad. Ad formats are enhancements to search ads that more prominently show users information about your business, things like phone number, site links, or your website's domain in the ad headline. Advertisements with these formats give users more information and more reason to click on an ad. So Google combines your bid with multiple quality factors, the click-through rate, the landing page, the ad relevancy, as well as the expected impact of ad formats to calculate a score for your ad called ad rank. Let's go back to our 4 sample ad buyers and see how their ad rank compares. Here are 4 advertisers. They're bidding $4, $3, $2, and $1. Their ads have different quality: low, high, and medium. They also imply different formats with varying impact. First ad doesn't have any formats enabled, so it has no effect format impact. The second ad is only eligible for one format and has a low effect format impact. And the third is eligible for several extensions and garners high expected impact. And for the last ad, it's medium. So in this example, the first ad has an ad rank of 5. Next ad has an ad rank of 15. Third has an ad rank of 20. The last ad has an ad rank of 8. It's this ad rank score that determines an ad position and results page. And in addition, only ads sufficiently high rank here at all. So with this ad, with an ad rank of 20, it gets first position, even though it has a lower bid. Why? Because of the quality of formats. The second highest ad rank is 15, so that ad gets position 2. The third highest ad is 8, and it lands in position 3. The advertiser up here, who's bidding $4, has such a low quality format impact that it doesn't get position pay at all, despite having a highest bid. So now we know how the ads are ranked, but how much do you actually pay for a click? You pay the minimum amount that's necessary to maintain your position and any formats that are shown in your ad. So let's get back to our ad rank table, talk about the advertiser in position 1. He's competing with the advertiser in position 2. The amount he has to pay is going to be just enough to beat the ad rank of the advertiser in position 2. For example, although he bid $2, let's say $1.73, and he would still about rank the advertiser below him. So that's what we pay per click, $1.73. Similarly, the amount that advertisers in position 2 has to pay is the minimum needed to beat the ad rank the advertiser in position 3, and so on down the page. So in this example, the top-ranked advertiser winds up paying less than what he was actually willing to pay per click. And it's the same for the other advertisers as well. Let's talk about how advertisers can influence the cost. Let's talk about how advertisers can influence their cost by improving your quality or adding ad formats. By improving your quality or adding ad formats, you could also end up improve your ad position. You could also end up paying. Let's take a look at the advertiser in position 2. So let's take a look at the advertiser in position 2. Suppose she improves your ad goes up to 18.
Now our The ad price position is here doesn't 18. change. But what The happens to how much position you pay here per doesn't click? change. But what happens to Or how much you even pay if per you click? bid $3, Four, she only even though she needed to bid bid, $3, she only needed to 268 bid, to say, beat the ad rank of the 268 to advertiser. beat the ad Be rank lower. of the advertiser immediately below her. So that's So what she that's what she paid, paid, $2.68. $2.68. But now that she's But now that improved the she's quality of improved her the ad, quality of her ad assuming rank, everything else assuming stays everything the else same, stays the she same, could have bid she as could have low as, bid say, as low as, say, $2.42 to beat the $2.42 to beat advertiser the below her. advertiser below her. So So her cost per click goes down to 242. Why? Why? Because the price an advertiser pays is partially based on her ad quality. Now imagine this Now imagine advertiser this wants to move advertiser to wants to move to higher So she position. increases So her she bid to increases her 350. bid to Now 350. her ad rank goes up Now to her ad rank 23. goes That's up to enough to give her a 23. highest That's enough ad to rank give her a to move her highest into ad position rank 1. to And move what her did into she position pay? 1. The And amount what did she pay? just enough The to amount beat the ad rank of just 20 enough below to her. beat the ad rank Assuming of everything 20 else below stays her. the same, Assuming that everything might be, else stays say, the same, that might be, $3.38 say, in this particular case. $3.38 So to in wrap this up, particular why case. do we So to handle wrap ad up, ranking and why do pricing we this way? handle ad ranking Like I and said at pricing the this way? beginning, it all goes Like I back said at to the the beginning, ecosystem. it all goes Google, our back to the users, our ecosystem. Google, advertisers, our all live users, in and our it. advertisers When all users live see in it. better ads, When they're happy, users see better and they're more ads, likely to they're actually happy. click on those And they're ads. more likely to And that actually makes click on those advertisers ads. happy, And that makes which makes advertisers Google happier. happy, because Which with makes happy Google users happy. and happy Because with happy advertisers, users and happy we get more advertisers, people using our we system. get more people If you using have the more system. questions, If you have want more more information, questions or want more information, please visit please visit adwords.google.com/support. adwords.google.com/support. Thanks for your attention. Thanks for your attention. ஸோ ஆட்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது முதல்ல இருந்த நேம், அப்புறம் கூகுள் ஆட்ஸ், ஆட்ஸ் கூகுள், அப்புறம் கூகுள் ஆட்ஸ் அப்படின்ட்டு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுது. தமிழா ஷிபா ரைட்டா? கௌசல்யா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுங்களா? தினேஷ்? சரி, இல்லை சார். சரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான். இதெல்லாம் என்னன்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல உட்காது. இப்போ நம்ம வந்து ஒரு சினிமா பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், படத்தை மட்டும் பார்த்துட்டு வர்றதுதான் இந்த கிளாஸ். பொதுவாக நம்ம போறோம், இந்த படம் பார்க்குறோம், அது அளவுக்கு தான் நார்மலா எல்லா பக்கம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் நம்ம கொண்டு போவோம். இல்ல அந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க, பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு இதை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லை. எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட உழைப்புல இருந்து எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே நீங்க அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிங்க. இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு ஆடு நீங்க தெரிஞ்சுக்கணும், பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆடு வந்து எந்த இதனால வந்து முன்னாடி வர்றாங்க, அப்ப அவன் சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்றேன், நம்ம டீகோட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து ரெலவன்சி அப்படிங்கிறாங்க, ஆட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, பணம் இருந்தா மட்டும் நான் உங்களை காமிக்க மாட்டேன். கூகுளோட மெயின் கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்கலாம், யூ ஆர் ஏபிள் டு டேர்ன் ஓவர் நிறைய பண்ணலாம். நீங்க வந்து எனக்கு மந்த்லி 2 lakhs 5 lakhs 10 lakhs 1 crore பிசினஸ் எனக்கு கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இன்னொருத்தன் ஒரு ஆட் கிரியேட் பண்றாங்க, அவனால வந்து எனக்கு மந்த்லி 30,000 40,000 தான் வருதுனாலும், நீங்க 1 crore கொடுத்தாலும் ஆட் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களை முன்னாடி காமிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் மெயின் சேஞ்சஸ். நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல போனீங்க அப்படின்னா, யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள ஹைலைட் பண்ணி ஸ்பான்சர்ட், இவங்க தான் டைட்டில் ஸ்பான்சர்ட் இதெல்லாம் போட்டுருப்போம். இங்க வந்து என்ன அப்படின்னா, குவாலிட்டி இருந்ததுன்னா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அவனோட இட்ஸ் நாட் அ சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. நீங்க எதுவுமே இல்லாத கொடுத்து கஸ்டமரை நீங்க ஏமாத்த வேணீங்கன்னா, அது வந்து ஒன் டைம் பிசினஸ் மாதிரி ஆயிருங்கிறத இவன் டிசைட் பண்றாங்க. இன்னொன்று வந்து ரெலவன்சி, கஸ்டமருக்கு அது யூஸ் ஆகும் அந்த பேஜ். நீங்க குவாலிட்டியா எதை எப்படி பண்ணினீங்கனாலும், என்னோட கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணீங்கனாலும், அது வந்து கஸ்டமருக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளவு காசு தர்றது, அதுக்காக அவன் காசே வாங்க மாட்டான், குவாலிட்டி மட்டும் இருந்தா போதுமானா பட்ஜெட்டும் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் நீங்க எடுத்தீங்கன்னா டாப் லெவல் லேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆட் குவாலிட்டி பிளஸ் பட்ஜெட். குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், பட்ஜெட்டும் இருக்கணும். இல்லாட்டி நீங்க ரொம்ப குவாலிட்டியா இருந்தீங்கன்ட்டு அவன் பட்ஜெட்டே இல்லைன்னா அவனுக்கும் இத்தனை ஒர்க் பண்றதுக்கு எதுவும் இல்லாம போயிடும். ஸோ அதனால போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டை தான் அவங்க வந்து பிரிச்சு உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வேணா ஒன்று நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு டீகோட் பண்ணி உங்களுக்கு ஒரு தடவை புரியுது. நம்ம ஆட் கிரியேட் பண்றது நாளைக்கு நம்ம போய்க்கலாங்க. இது ஒரு பேசிக்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கு ஆட் கிரியேட் பண்றப்ப இந்த இடத்துல தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ இதை நீங்க சம்மரைஸ் பண்றதுன்னா ஒன்றும் இல்லை, இதை எடுத்து நம்ம சாட் ஜிபிடில போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ பெரிய வீடியோ பார்க்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், திருப்பி ஒரு தடவை வீடியோ பாருங்கன்னு சொல்றேன். பழைய வீடியோ தான், இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் இன்னும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு
So let's decode here. ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு அங்க மார்க் பண்ணிட்டு Hi, I'm Hal Barrett. I'm the chief economist here at Google. Google uses an auction system to rank the ads that appear in the search results page and to determine the cost for each ad click. So first என்ன சொல்லுவாங்க, Google uses இதை decode பண்ணுறது இந்த வீடியோட ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கூகுள் யூசஸ் ஆக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஆக்ஷன்னாவே என்னன்னா ஏழை வர்றது. ஒருத்தருக்கு மேல அந்த ஒரு பொருளை வேணும்னு சொல்றாங்க. இப்போ பைத்தான் கோர்ஸ்க்கு நான் மட்டும் தான் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் ஆட் கொடுத்துருவாங்க. பிட்டா கம்பெனி கேட்பாங்க, பெசன்ட் டெக்னாலஜிஸ் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளோர். இப்போ இல்ல எத்தனை பேர் நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறதுனால தே ஆர் கோயிங் ஃபார் ஆக்ஷன். ஆக்ஷன்னா ஏலம் விடுறது அப்படின்னு. அந்த ஏழை எப்படி விடுறாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். In this talk, I'll take you through a general overview of how the ad auction works. First and foremost, Google users want ads that seem to be relevant. They don't want to be bothered with ads that aren't closely related to what they're searching for. And advertisers want to show relevant ads so users will actually click on them. Meantime, Google wants to provide a good experience for users and a good value to advertisers so they come back and advertiser wants to show good ads so that user clicks. இது எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம நல்ல ஆட் காமிச்சாதான் நம்மளுக்கு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணாதான் நம்மளுக்கு பிசினஸ் இருக்கு. சேம் இது என்னன்னா, கூகுள் வாண்ட்ஸ் குட் ஆட்ஸ் so that user happy. அவனோட பிளாட்ஃபார்ம்ல அந்த ஆடை காமிக்கிறதுனால ஒரு நல்ல ஆடை காமிச்சோம் அப்படின்னா அவனோட யூசர் ஹாப்பி ஆகும். இப்போ நான் வந்து சீப்பஸ்ட் ஃபிளைட் டிக்கெட் கோயம்புத்தூர் டு டெல்லி அப்படின்னு நான் தேடுறேன். என்னோட மோட்டிவ் என்ன, சீப்பஸ்ட் ஃபிளைட் டிக்கெட்டை கூகுள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த சீப்பஸ்ட் ஃபிளைட் டிக்கெட்டுக்கு சம்பந்தமான ஒரு ஆடை காமிச்சாங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணிடுவேன். நீங்க காமிக்கிறது பிரச்சனை இல்லை, உள்ள போனா ரெலவெண்டா இருக்கும். நீங்க சீப்பஸ்ட்னு ஓட்டிட்டு உள்ள போனா காஸ்ட்லியா காமிக்கிற பேரு ஆட் இல்லை. ஏன்னா நம்ம என்ன ஆடுங்கிறதா எண்டாவது என்ன, நீங்க இந்த கீவேர்டுக்கு வந்தா இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் உருவாக்குறோம். சம்டைம்ஸ் கூகுள் அதை காமிச்சிடும், பட் ரெலவன்சி இல்லைங்கிறப்பதான் அதை கண்டுபிடிக்கும். ஓ இந்த ஆடு வந்து இல்லை ஏமாத்துறான் சீப்பஸ்ட், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ ஏஐ நிறைய வந்துருச்சு. அப்ப சீப்பஸ்ட்னு போடுறப்ப அங்க சீப்பஸ்ட் இருந்ததுன்னா யூசர் வில் பி ஹாப்பி. யூசர் கிளிக் பண்ணா மட்டும்தான் அட்வர்டைசர் ஹாப்பி ஆகும். யாருமே நான் வந்து பணம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்றேன், எனக்கு கிளிக் பண்ணா பணம் போகும்னு தெரியும், ஆனா கிளிக் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்பதான் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க. அட்வர்டைசர் ஹாப்பியா இருந்தனால கூகுள் என்ன சொல்றான், நல்ல ஆடை காமிச்சா யூசர் ஹாப்பி ஆவான், என்னோட பிளாட்ஃபார்முக்கு திரும்பி திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா நீங்க இதுல ஒரு ஆழமான ஒரு இது இருக்கு. என்னன்னா, கூகுள் வந்து எப்பவுமே அவனோட யூசர் ஹாப்பி ஆகணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அங்க கொடுப்பான். அடுத்தது அட்வர்டைசரும் ஹாப்பி ஆகணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து அவன் மேட்ச் பண்றான். அப்ப நம்ம ஒரு ஆட் நம்ம கிரியேட் பண்றோம்னா யூசர் வந்து ஹாப்பி ஆகணும். யூசர் ஹாப்பி ஆனாதான் கூகுள் நம்ம ஹாப்பி ஆகும். கூகுள் ஹாப்பி ஆனாதான் நம்மளோட ஆட் வந்து அதிக டைம்ல வர்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது மெயின் இதுல நம்ம வச்சுக்கணும். user services again in the future. Now I'd like to walk you through what a traditional auction looks like. Say we have four advertisers competing for space in the search results page. Each is indicated a different amount they're willing to pay for a user to click their ad and visit their website. $4, $3, $2, and $1. I'll refer to these amounts as bids. Now in a traditional auction, ad position will be determined exclusively by bids. The highest bidder will get the first position, second highest bidder the second position, and so on. Google uses So traditional auction system எப்படி ஒர்க் ஆகும் சொல்றாங்கன்னா, 4 advertisers ஒரு இதுக்கு வந்து பிட் பண்றாங்க. எனக்கு இந்த பைத்தான் கோர்ஸ்க்கு வந்து பெசன்ட் டெக்னாலஜிஸ், எக்ஸ்ப்ளோரேட்டி, ஆப்பின் டெக்னாலஜி, இன்னொரு கம்பெனி. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, லெட்ஸ் ஆப்பின் டெக்னாலஜி $4 நான் பிட் பண்றேன், ருபீஸ் பதிலா $1 எடுத்துட்டு போறேன். இன்னொரு கம்பெனி வந்து $3 பிட் பண்றாங்க.
$2, $1. ஸோ ட்ரெடிஷ்னல் ஆக்ஷன்ல என்னன்னா யார் $4 கொடுக்குறாங்களோ அவங்கள தான் முன்னாடி வைப்பாங்க. ஏன்னா எனக்கு பணம் அதான் எனக்கு நிறைய வருது, ஸோ அவங்களுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கூகுள் வந்து அப்படி ஒர்க் பண்றது இல்லை அப்படிங்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் வந்து நாங்கள் மாறுறோம். செகண்ட் ஆப்ஷன் பிரைசிங் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் கொண்டு வருவாங்க. This is a variation of what's called a second price auction. And it's செகண்ட் பிரைஸ் ஆப்ஷன். Recording has been resumed. ஸோ செகண்ட் ப்ரைஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த டேர்ம் வந்து ஆன்லைன் இதில் கொஞ்சம் ப்ராப்ளம். செகண்ட் ப்ரைஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது. the second price auction, the buyer doesn't have to pay their full bid. They only have to pay the amount of the next highest bidder below. ஸோ அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த செகண்ட் ப்ரைஸ் ஆப்ஷன் மெத்தட்ல என்ன நடக்கும்னா, நான் வந்து $4 நான் கட்டுறேன். இந்த கீவேர்டுக்கு வந்து எனக்கு $4 நான் பே பண்றேன், என்னோட ஆடை கொடுக்குன்னு நான் சொன்னாலும் நம்ம வந்து எக்ஸாக்டா அந்த $4 நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு அடுத்தது யார் என்ன இருக்காங்களோ அவங்கள விட கொஞ்சம் அதிகமா நான் பே பண்ணா போதும். சப்போஸ் நம்மளுக்கு அடுத்தவங்க வந்து பிட் பண்றது வந்து எல்லாமே 4, 3, 2, 1 வருது. பட் அடுத்தவங்க வந்து 2.5ல தான் அவங்களுக்கு எண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம 3 பே பண்ணா போதும். அதை விட கொஞ்சம் அதிகமா வச்சு பண்றோம். ஸோ இதுல இன்னொரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4, 3ங்கிறது ஒவ்வொரு டைம் போய் நம்ம அட்வர்டைசர்ஸ் பிட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. இப்போ இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு $4 ஒருத்தன் பிட் பண்றாங்க, $3 ஒருத்தன் பிட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டெய்லி பட்ஜெட்னு நம்ம ஒன்று ஒதுக்கியிருக்கோம். அந்த பட்ஜெட்ல இருந்து கூகுளா கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இவன்கிட்ட இருக்கிற பட்ஜெட் இவ்வளவுதான், இதுல இவனால வந்து பிட் பண்ண முடியும்னா $1 தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் அதுவும் எடுத்துக்குவாங்க. ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜி நான் பைத்தான் கோர்ஸ்க்கு $4 அப்படி கிடையாது. நான் வந்து பொதுவா $50 ஒரு நாளைக்கு வச்சிருக்கிறப்ப அதுல இருந்து கூகுளா டிட்டர்மைன் பண்ணி இந்த பர்டிகுலர் இதுக்கு இவ்வளவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல இருந்து அவங்க தான் டிட்டர்மைன் பண்றாங்க. So in this particular case, the first advertiser was bidding $4. They'd only have to pay $3, which is the bid of the second highest advertiser. Same thing applies to advertiser 2 and to advertiser 3. This design allows each advertiser to bid their true maximum willingness to pay per click. They only have to pay just enough to beat the competition. Now, in the Google auction, advertisers only have to pay when they actually receive a click, and the order isn't based just on bids. Why? Because we want to show more useful ads in a higher position on the results page. Because users want to see relevance. Advertisers want to perceive a click, and the order isn't maximum willingness to pay per click. They only have to pay just enough to beat the competition. Now, in a Google auction, advertisers only have to pay when they actually receive a click, and the order isn't based just on bids. Why? Because we want to show more useful ads in a higher position on the results page. Because users want to see relevant ads. Advertisers want to present relevant ads to users, and Google wants both advertisers and users to have a good experience, so they come back and continue to use our system. So we consider some other factors in addition to an advertiser's bid. The first factor is respect to click-through rate. This is our prediction of how often your ad will click on one show. All across Google, we rely on user feedback to drive decision-making, and user click-through rates tell us what Google users really respond to. By allowing users to vote with their clicks, we have millions of people who are helping us to decide which ad is best for each search query. The next factor is your ad. ஸோ இதுதான் முக்கியமா நீங்க பார்க்கணும். எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட், சிடிஆர்ங்கிறது கிளிக் த்ரூ ரேட். கூகுள் எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, நீங்க ஆட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சுதான் அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்க, 100 யூசர் நான் கூட உங்களோட ஆடை காமிக்கிறேன் அப்படின்னா முன்னாடி அவங்க டிசைட் பண்றது 100 யூசர்ல எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்க. சப்போஸ் பைத்தான் கோர்ஸ் இருந்ததுன்னா இந்த ஆட் ஹெட்லைன்ஸ், இந்த டிஸ்கிரிப்ஷன் இப்படி எல்லாம் நான் கொண்டே காமிக்கிறப்ப எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி ஒன் ஆஃப் த ஃபேக்டரை டிசைட் பண்றாங்க குவாலிட்டி கொண்டு வர்றது. அப்ப எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் நம்மளுக்கு தெரியாது, கூகுளுக்கு தெரியும். அதான் அவன் சொல்ற மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஆட் குட் ஆடுங்கிறது எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணுமே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டே அதுதான் லேர்னிங் ஸ்டேஜ்னு எடுத்துக்குவாங்க. 1 டே 2 டேஸ் ரன் பண்ணாதான் நம்ம ஆட் வந்து 100 பேர்ல எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க, அப்புறம் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க இத்தனை பேர் கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க.
அதனால எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆட் வந்து 3 ஆட் வருது, 4 ஆட் வருது டாப்ல. 4 ஆட்லயும் ஃபர்ஸ்ட் வர்றது தான் கிளிக் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செகண்ட் வர்றது அதிகமா கிளிக் பண்ணலாம். இஃப் யுவர் ஆட் இஸ் சோ குட், ரெலவன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா பண்ணலாம். அப்ப அதையெல்லாம் வச்சுதான் அவன் எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான். அப்ப நம்ம ஆட் எப்பவுமே எல்லாரும் கிளிக் பண்ண வைக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் ஆட் கிரியேட் பண்றது. Landing page experience. An ad is only useful to users if the landing page it leads to helps them find what they're looking for. A highly relevant landing page yields a higher score. What does a high quality landing page look like? Well, it should have relevant and original content that helps the user complete their task. It should be easily navigable, be transparent about the nature of your business, how your site interacts with the visitor's computer, and how you intend to use the visitor's person. கிளிக் த்ரூ ரேட்டுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, Be transparent about the nature. லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு காலையில தான் அந்த இது உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். ஆடுக்காக கிரியேட் பண்ற லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப லேண்டிங் பேஜ் நல்லா இருந்தாதான் நம்ம ஆட் வந்து பொசிஷன் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பின்னாடி இருந்தீங்க அப்படின்னா there is a chance that they will click. பட் முன்னாடி இருந்துட்டீங்கன்னா, ஏன் எல்லாருமே நம்ம எதுக்கு எஸ்இஓ பண்றது எதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு தான். ஆடும் எதுக்கு நம்ம முன்னாடி வரணும்ட்டு தான். நீங்க ஆடு ரன் பண்ணதுக்கு அப்புறம் யாருமே கிளிக் பண்ணலைன்னா உங்க ஆடு முன்னாடி வரலன்னு அர்த்தம். பொசிஷன்ல முன்னாடி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பொசிஷனை கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாமே சொல்லணும். அப்ப லேண்டிங் பேஜ் டிசைன் இது எப்படி இருக்கணும்? நல்ல லேண்டிங் பேஜ் கிளிக் பண்ணா ஒரு பேஜுக்கு போற பாத்தீங்களா, நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெலவன்சி. நான் வந்து பைத்தான் கோர்ஸ் தேடினா கிளிக் பண்ண போனதுக்கு அப்புறம் பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது. நான் தேடி வர்றது பைத்தான், எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். அப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெலவெண்ட் அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட். ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா வேற காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணாம வேற எது போடாம ரியலா என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க போடணும். ஈஸி டு நேவிகேட். நீங்க லேண்டிங் பேஜ் டிசைனை பத்தி நான் சொல்லியிருந்தேன், நீங்க பண்ணியிருந்தீங்களான்னு தெரியல அந்த ஒர்க் எல்லாம். ஈஸி டு நேவிகேட். இதுக்கு இன்னொரு நேம் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம். நான் ஒரு இதை தேடி உள்ள வரேன்னா அந்த இடத்துல எனக்கு ஈஸியா கண்டுபிடிக்கணும் ஒரு இதை. இப்போ எனக்கு ஃபீஸ் அப்படின்னு நான் தேடி உள்ள என் மைண்ட் செட் வரணும், ஃபீஸ் நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை நான் தேடி பிடிச்சி கடைசியில் கொண்டே வைக்கக்கூடாது. சரி நான் ஓகே ஐ எம் ரெடி டு கான்டாக்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப, லீடு போடணும்னு நினைக்கிறப்ப லீடு ஃபார்ம் எனக்கு கண்ணுக்கு டக்குன்னு தெரியும். ஸோ இதெல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் நேவிகேட், ஈஸி டு நேவிகேட் அப்படின்னு. டிரான்ஸ்பரண்ட், இது வந்து ஒரு ஜெனரல் டேர்ம்ல சொல்றாங்க டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ட்டு. அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப நீங்க யாரா இருந்தாலும் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 100% எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகும். புரிஞ்சுங்களா? நீங்க என்ன சிலபஸா இருக்கும், என்ன ட்ரெயினர் எங்க போனீங்கன்னாலும் நீங்க பே பண்ணி தான் ஆகும் அந்த கம்பெனி. அப்ப அதை ஏன் வந்து நீங்க மறைக்கிறீங்க? It is a mandatory, you are going to get the money from the enquiries. Why you are hiding that one? அதுதான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்மளோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் போட்டிருப்போம் நம்ம. ஓகே, நான் இப்ப சொல்றப்ப என்ன சொல்லுவேன், ஃபீஸ் போடுறோம், தெரிஞ்சவங்களுக்கு ஓகேன்னா வரட்டும், இல்லாட்டி ஓகே வேண்டாம். நான் இதை மறைச்சிட்டு வந்து இது இப்படி ஒரு ஃபீஸ், இன்னொரு ஃபீஸ், இப்படி எல்லாம் வந்து எதுவும் வைக்கிறது இல்லை. ஒரே ஃபீஸ் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அந்த இதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபீஸுங்கிறத நான் சொல்றது. பட் டிரான்ஸ்பரண்ட்னா வேற மெத்தட்ல அவன் அனலைஸ் பண்ணுவாங்க கூகுள். அப்ப எப்படி பண்றாங்கன்னா, நம்மளோட முன்னாடி வரணும்னா எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனை யூசர்ஸ் இந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்க, இந்த ஆடோட கிளிக் பண்ணி போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த லேண்டிங் பேஜ், ரெலவன்ஸா இருக்கா, இவங்க தேடுறதுக்கும் யூசருக்கும் அதுக்கு மேட்ச் ஆகுதா, ஈஸி டு நேவிகேட், இதையெல்லாம் பாக்குறாங்க கூகுள் பாரு. ஏன்னா தன்னோட யூசர் வந்து பண்ணிடக்கூடாது, இது ஒன்றும் சரியில்லை அப்படின்ட்டு. அப்ப என்ன நினைப்பா, கூகுள் நம்பி நான் உள்ள போனேன், கடைசியில் பார்த்தா ஒண்ணும் இல்லாம இருக்கு அப்படின்னு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதையும் பாக்குறாங்க. Nature of your business, how your site interacts with the visitor's computer, and how you intend to use the visitor's personal information. Another factor that's involved is ad relevance. Google determines ad relevance by analyzing the language of your ad to determine how well it relates to the query. This is a way to measure the ad's relevance to user search and to make sure that only useful ads are shown. இப்ப காமிச்ச ரெலவன்சி நான் சொன்னது வந்து லேண்டிங் பேஜ் ரெலவன்சி. இப்ப ஆட் ரெலவன்சி, ரெண்டு டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆட் ரெலவன்சி அப்படின்னா
இப்ப இந்த இடத்துல நம்ம பாத்தீங்களா, பைதான் கோர்ஸ் அப்படின்னா ஸ்பான்சர்ட் ரிசல்ட் கொடுக்கலாம். இதுதான் ஆடோட ரிலவன்ஸ். இந்த இடத்துல எனக்கு பைதான் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல பைதான் சர்டிபிகேஷன் கோர்ஸ், இது ஆடோட ஹெட்லைன், இது டிஸ்கிரிப்ஷன், இது ஆடோட ஹெட்லைன், இது டிஸ்கிரிப்ஷன். அப்ப இந்த ரெலவன்ஸிங்கிறது நான் தேடுறதுக்கு இந்த ஆட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது ஆடோட ரெலவன்ஸ். அப்ப நம்ம இங்கேருந்து பைத்தான் கோர்ஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டு நான் வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஜாவா இப்படி ஏதாவது நான் கொடுக்குறேன்னா ரெலவன்சி குறைஞ்சிட்டே வரும்னா, ஈவன் தோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஒன்றுனாலும் யூசர் தேடுற கீவேர்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் அவங்க விரும்புறாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து ஆட் ரெலவன்சி அப்படின்னு சொல்றாங்க. It also prevents advertisers from simply paying away on a search that's unrelated to their product or service. Your expected click-through rate, the landing page experience, and the ad relevance are all factors that describe the quality of your ad. We also consider the expected impact of any ad formats that may show with your ad. Ad formats are enhancements to search ads that more prominently show users information about your business, things like your phone number, site links, or your website's domain name in the ad headline. Advertisements with these formats give users more information and more reason to click on an ad. So Google combines your bid with multiple quality factors, the click-through rate, the landing page, the ad relevancy, as well as the expected impact of ad formats to calculate a score for your ad called ad ranking. Let's go back to our four sample ad buyer. Multiple quality factors, phone number, site links, your website's domain in the ad headline. Advertisements with these formats give users more information, more reason to click on an ad. So Google combines your bid with multiple quality factors, the click-through rate, landing page, the ad relevancy, as well. இப்ப அடுத்த ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஆட் ஃபார்மேட். ஆட் ஃபார்மேட்டுங்கிறது என்னன்னா யூசரை பார்த்தோன்னே கொஞ்சம் அழகுபடுத்தி அந்த ஆடை காமிக்கிறது, என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஆடை பாருங்க, இந்த ஆட்ல என்ன இருக்கு, ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. இந்த ஆடை பாருங்க, ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று இருக்கு, ஃப்ரைடே அப் டு சம்திங் இருக்கு. இப்போ வேற ஆட் ஏதாவது பார்ப்போம். நம்ம வந்து அபார்ட்மெண்ட் சேல் இன் கோயம்புத்தூர். இப்போ இது வந்து ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ் வருது. இப்போ இந்த ஆட் பாருங்க, நியூ ஃபிளாட்ஸ் ஃபார் சேல், ஹெட்லைன்ஸ், இது டிஸ்கிரிப்ஷன், இது ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க, வியூ கேலரி, வியூ கான்ஃபிகரேஷன், இதுலயே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் எல்லாம் தான் சைட் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த ஆட்ல நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஆடா இருக்கு. ஆனா இந்த ஆட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப யூசர் வந்து மோர் டென் டு கிளிக் தீஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆட்ஸ். இதுதான் ஆட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சைட் லிங்க், கால் அவுட் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி சில எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட ஆடோட குவாலிட்டி அதிகமாகும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் ஆட் ஃபார்மேட் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஆட் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பிட்டிங். இப்ப புரிஞ்சுங்க, இப்ப நம்மளோட ஆட் பொசிஷனை ரேங்க் பண்றதுக்கு இந்த 5 ஃபேக்டர் மெயினா. இந்த பிட் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறோம். இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கோ இல்லை நம்மளோட ஆடை காமிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றதுக்கு பிட் அமௌண்ட் வந்து கூகுளா எடுத்துக்குவாங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர் டே பட்ஜெட் 300 ரூபாய் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஹையஸ்டா 600 வரைக்கும் போவாங்க. 300 ரூபாய் 400 ரூபாய் நல்ல ஆட் போயிட்டு இருக்கா, நிறைய ரெஸ்பான்ஸ் வருதா, 400 ரூபாய் 500 ரூபாய் அன்னைக்கு ஒரே நாள்ல 600 வரைக்கும் டபுள் த சார்ஜ் வரைக்கும் போகும். நல்லா போகலன்னா 200, 150 இப்படி வந்து உங்களுக்கு போகும். ஸோ அதனால வந்து பிட் அமௌண்ட் வந்து அவன் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அவன் பிரிச்சு பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு நம்ம பட்ஜெட் 300 ரூபான்னு வைக்கிறப்ப காலையில 1 மணி நேரத்துலயே அந்த பட்ஜெட் ஃபுல்லா தீர்த்த மாட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த இடத்துல நம்மளோட பிட் அமௌண்ட் அவனே குறைச்சிக்குவாங்க. ஏன்னா 1 டேக்கு ஒன்று எடுத்துட்டு போகணும், இந்த ஆட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ லைவா தான் இருக்கும் ஆட். ஆனால் பிட்டிங்ல எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாமே இருக்கும்.
ஏதோ ஒரு பிட்டிங்க்கு நம்மளை கூப்பிடுவாங்க, 2 பிட்டிங் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அதனால பிட் அமௌண்ட் எப்பவுமே நம்ம பட்ஜெட் அதிகமா இருந்ததுன்னா அவன் ஈஸியா பிட் பண்ணுவான். ஆட் ஃபார்மேட் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆட் ரெலவன்சி, அந்த தேடுற கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்து கஸ்டமர் தேடுறதுக்கு நான் காமிக்கணும்னா எப்படி ரெலவன்சி, கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் லேண்டிங் பேஜ், எக்ஸ்பெக்டட் சிடிஆர், ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு கிளிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் பேராமீட்டர்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க. 80% எக்ஸ்பெக்டட் சிடிஆர், லேண்டிங் பேஜ் இதெல்லாம் வந்து அது ஒரு 10க்கு ஒரு 7 மார்க், இன்னொருக்கு 5 மார்க், இப்படி வந்து மார்க் மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க. அவங்க மார்க் மாதிரி போட்டாங்கன்னா எந்த இது ஹையஸ்டா வருதோ அதை வந்து அவங்க காமிக்கணும். இதுதான் வந்து சிம்பிளான உங்களுக்கு புரியும். இனி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுல வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருத்தர் பிட்டிங் அமௌண்ட்டுக்கு நல்ல பட்ஜெட் இருக்கு, அதிகமான அமௌண்ட் எல்லாத்தோட பிட் பண்றதுக்கு பணம் இருக்கு, ஆனா இந்த ஃபேக்டர்ஸ்ல அவன் குறைஞ்சு போயிட்டான்னா, இந்த ஃபேக்டர்ஸ்ல இன்னொருத்தங்க அதிகமா இருந்தாங்கன்னா, இதுல கம்மியா இருந்தாலும் டோட்டல்ல வேல்யூல அதிகமா வந்துருவாங்க. இந்த மல்டிபிகேஷன் நீங்க பண்ண மாதிரினா புரிஞ்சிடும். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த இதை அப்படியே எடுத்து ஒரு லிங்க் எடுத்து சம்மரி மாதிரி போடுங்க, ChatGPT போட்டுட்டு அதுவே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனா திருப்பி ஒரு தடவை படி. இந்த கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா ஆடும் நல்லா கிரியேட் பண்ணலாம். இப்படிதான் ஆட் ஆப்ஷன் பின்னாடி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி சொல்றது, இது புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா 2 தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சம்மரி எடுத்து போடுங்க, இந்த வீடியோல என்ன சம்மரி சொல்றாங்க அப்படின்ட்டு அதை மட்டும் படிச்சு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க இனிஷியலா இல்ல, நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் கிளைண்ட் எல்லாம் வந்து கேட்கறப்ப என்ன சரி ஃபுல்லா காஸ்ட் ஆகுது ஒரு லீடுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு காஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் அஃபெக்ட் பண்ணும். கம்மியான பிட்டிங்ல ஒருத்தன் இருக்கிறப்ப நம்ம அதிகமா அதே ஆடுக்கு நம்ம அதிகமா பிட்டு கொடுத்து நம்ம போறோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சரியில்லாதனால தான் போகும். ஆல்வேஸ் தேர் இஸ் அ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளவு நீங்க பெஸ்டா பண்ணிட்டீங்க ஒரு ஆடுனாலும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க என்ஹான்ஸ் பண்ண அந்த காசு வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஏன்னா அவன் காம்படிட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த காசை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான். அந்த அமௌண்ட்டுக்குள்ள கண்டிப்பா நம்ம ஃபாலோ ஆகணும். அதனாலதான் பெர் டே பட்ஜெட்ல அவன் மினிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது. இது வந்து டெக்னிக்கலா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க when you become an experience. பர்டிகுலர்லி ஏன் காஸ்ட் பர் லீட் இவ்வளவு ஆகுது, எனக்கு ஏன் வந்து இம்ப்ரெஷன்ஸே வர மாட்டேங்குது, என்னோட ஏன் இம்ப்ரெஷன்ஸ் வரலைன்னா நீங்க ஆட் குவாலிட்டி எல்லாம் சரியில்லைன்னு தூக்கி செகண்ட் பேஜ்ல போட்டுருவாங்க நம்ம ஆட். இல்ல அந்த அந்த பிட்டிங்க்கு நம்மளை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. நீங்க காசு நான் போட்டேன்னு சொல்லிடுவாங்க கிளைண்ட். ஆனா உங்களோட பிட்டிங் ப்ராசஸ்க்கு நம்மளை எடுத்துட்டு போகல, இல்ல எடுத்துட்டு போய் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கணும், அதனால அதுக்கு பின்னாடி போடுவாங்க. பின்னாடி போட்டா யார் கிளிக் பண்ண போறாங்க? ஆடா இருந்தாலும் கிளிக் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் வேரியேஷன். அப்ப நீங்க கிரியேட் பண்றப்ப ஒரு ஆடு நாளைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இந்த இது வந்து லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் ரெலவன்ஸையும் ஆட் ஃபார்மேட்டிங் இந்த 3 நம்ம நல்லா யூஸ் பண்ணி பழகிக்கணும். எந்த ஒரு ஆடு கிரியேட் பண்ணாலும் லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போறாங்கன்னா அந்த பேஜ் நல்லா இருக்கணும். இது வந்து நான் எஸ்இஓக்கே நான் சொல்றதுதான். ஆட் ரெலவன்ஸ் அவங்க தேடுறதுக்கும் நம்ம ஆடுக்கும் மேட்ச் ஆகணும். ஆட் ஃபார்மேட் உள்ள வர ஆப்ஷன்ஸ் தான், அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. மற்றபடி எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் அதை அவன் கண்டுபிடிக்கிறது தான். அது எத்தனை யூசர் எந்த ஆடை கிளிக் பண்றாங்களோ அதுக்கு நல்லா மவுஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. பிட்டிங் அகைன் நம்ம பட்ஜெட்டை பேஸ் பண்ணிடணும். இந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த இது உள்ள போய் நீங்க பாருங்க. இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா டுமாரோ வில் கோ டு ஆக்டிவேஷன். கேம்பெயின் ஸ்ட்ரக்சரும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுக்குள்ளதான் நம்ம எல்லா இதுவும் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் கேம்பெயின்ஸ் இருக்கலாம். ஒரு கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் இருக்கலாம். ஒரு ஆட் குரூப்ல மல்டிபிள் ஆட்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு கீவேர்ட் நம்ம செட் பண்ணணும். ஸோ டுமாரோ ஒரு கோல் செட் பண்ணி நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்ணலாம். பைத்தான் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எனி டவுட் so far? So tomorrow we'll meet by 11:30. Sorry, day